பக்கம் பாஜக வந்து ஓபிஎஸ் வந்து பாஜகவை நம்பி இருந்தாரு. ஆனா பாஜக இந்த விஷயத்துல வந்து ஓபிஎஸ் கைவிட்டுருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய அகில இந்திய தலைமை அதிமுகவை ஒன்றுபடுத்துகிற முயற்சியில் முன்பு ஈடுபட்டது. எனக்கு அந்த முயற்சியை ஏன் கைவிட்டது என்று எனக்கு தெரியாது. அதிமுகவை ஒன்றுபடுத்தி வலிமைப்படுத்தி இருந்தால் கொஞ்சம் கூடுதலான வலிமை கிடைத்திருக்கும். அதை தவிர வெளியே சென்ற கட்சிகள் எல்லாம் திரும்ப வர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட விரும்பவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார். கூட்டணியாக கூட சேர்த்துக் கொள்ள முடியாது என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார். கூட்டணியாக சேர்த்துக் கொள்வதற்கு இவர் தயாராக இருந்தாலும் ஓபிஎஸ் தயாராக இல்லை. ஏனென்றால் நம்ப வைத்து கழுத்தெடுத்து விடுவார் என்று அவருடைய கட்சி பொதுக்குழுவிலே நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள். ஆகவே அதிமுக எப்படி சட்டமன்ற தேர்தலின் போது, கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது, நாடாளுமன்ற தேர்தலின் போதும் வாக்கு சரிவை சந்தித்ததோ அதே சரிவு இப்போதும் திரு டிடிவி மூலமும் திரு ஓபிஎஸ் மூலமும் அதிமுகவுக்குத்தான் பாதிப்பு ஏற்படும்.